புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பகுதியின் எம்எல்ஏ அமைச்சர் ஸ்ரீநாத் துறைமுக நகரமாக இதை மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலதான் இங்க தாவேகால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதல்ல அவங்களோட தொகுதி என்ன, அவங்களோட தொகுதியோட வரைமுறை என்ன, ஜியோகிராஃபி என்ன, சோசியாலஜி என்ன, மக்களின் பிரச்சனை என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பல பேர் ஆச்சரியத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, அவங்களுக்கே தெரியல நம்ம இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆனோமா அப்படின்னு. ஆக அமைச்சர்களும் சரி புதியவர்களாக இருக்கிறார்கள், அதனால அவர்களை நாம விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் நிச்சயமா. ஏன்னா மக்களின் பிரச்சனைகளை அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், அவர்கள் தொகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் துறைமுகத்தை விரிவுபடுத்தி இன்னைக்கு உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் தூத்துக்குடி வந்துட்டு அவசர அவசரமா ஓடுவேன். ஏன்னா 6 மணிக்குள்ள பிளைட்டை பிடிக்கணும்னு. இன்னைக்கு 8:15 பிளைட்டு. ஏன்னா வந்து 6:30 என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் பிளைட் இருக்கு தூத்துக்குடியில அப்படின்னும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதெல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த வளர்ச்சி திட்டத்தில் வந்திருக்கிறது. எவ்வளவோ பிரதமர்கள் வந்தார்கள், எவ்வளவோ பேர் இங்க கூட்டணியில ஆட்சியில மத்தியில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தூத்துக்குடி வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி காரணம். ஆனா இதெல்லாம் மறந்து விட்டு புதிதாக வந்தவர்கள் நான் துறைமுக நகரமாக இதை மாற்றப் போகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் மக்கள் அவர்களோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதும் எனது கருத்து.